அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட்டான டைரக்ஷன் பார்க்கலாம். இது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்ட்ரைக்ல எல்லா ஸ்ட்ரைக்லையும் கொடுக்க முடியுங்க நம்மளால. நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ தினமும் போடுறோம். மற்றபடி இந்த லெவல்ஸ்லாம் வைத்து ட்ரேடு பண்ணக்கூடாது. நீங்க ஏன் அதுபடி நடக்குதுங்கிறது சிந்திங்க, அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது, நிறைய வேல்யூகள் இருக்கு ஒரு ஸ்ட்ரைக். ஓகேங்களா? சரி, இந்த மேக்ஸ் சார்ந்த கிளாஸ் நமது 26th ஏப்ரல் துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யாரு கேட்டிங்களோ உங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டேன். யாருக்கா வரலனாக்கல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணுவோம். அதற்கு முன்னாடி ரீட்டைல் ட்ரேடர் இவங்கெல்லாம் என்ன பொசிஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ரீட்டைல் ட்ரேட் பாருங்க, ஹியூஜ் பொசிஷன் விட்டாங்க. நேற்று ஹியூஜா எகைன் பை பண்ணியிருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் பாருங்க, செல்லுக்கு வந்திருக்காங்க. நேற்று ஒரு 1,34,000 கான்ட்ராக்ட். ஓகேங்களா? எஃப்ஐ ஆல்ரெடி அவங்க அதை விட்டுருங்க. இது ரெண்டும் இப்போ கொஞ்சம் மார்க்கெட்ல இதுல இருந்து ஏதோ ஒன்று மறைமுகமாக சொல்றாங்க, கவனிங்க அந்த இடத்த. ஓகேங்களா? ஆனால் இது ஒரு அடிஷ்னல் டூல் முடிஞ்சு போடுது. லைவ்ல மாறிடலாம், இவங்க அப்படியே செல்லுக்கு மாறலாம், இவங்க பைக்கு மாறலாம், அது வேற விஷயம். ஆனால் நம்ம மேக்ஸ் படி தான் இயங்கும். நம்ம இப்போ மேக்ஸ் படி நம்ம போய் பார்க்க போறோம். மேக்ஸ் படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க என்ட்ரி எடுக்குது, என்னவோ பேட்டர்னோ இல்லை ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே நம்ம பார்க்கறது இல்லைங்க. மேக்ஸ் சம் ரூல்ஸ், என்ட்ரி பிளேஸ் எங்க, எக்ஸிட் பிளேஸ் எங்க, ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன, எல்லாம் பிஃபோர் முன்னாடி இப்பவே எல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சிருக்கோம். எங்க வரும்போது என்ட்ரி எடுக்கணும், எப்போ எடுக்கணும், என்ன டைமுக்கு ட்ரேட் பண்ணணும்லாம் இருக்கு. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு ஃப்ரைடே ட்ரேடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. பர்ஃபெக்டான ட்ரேட் எடுக்கணும் ஃப்ரைடே ட்ரேட். ஓகேங்களா? இன்னைக்கு 24,200 கால் 148 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப் சைடு செல்லும். 148 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டா மார்க்கெட் டவுன் சைடு செல்லும். இதுக்கு மேல போனாலும் 148 மேல ஒரு வேளையில திரும்பி ஆகணும், அது அதே டைரக்ஷன். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேளையில திரும்பி ஆகணும், அது அதே டைரக்ஷன். அப்போ ஒரு ஸ்ட்ரைக் 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறுங்கிறது இப்பவே மேக்ஸ். அங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து அப்படியே மேல போகுமா? எஸ், அதுவும் மேக்ஸ் தான், கண்டுபிடிக்க முடியும். கீழே வந்தாலும் அப்படியே 1000 எப்படி இறங்குன்றதும் மேக்ஸ் தான். இவ்வளோ பாயிண்ட். அப்போ மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் பங்குச்சந்தை இயங்குது. அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டாலும் அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. ஒர்க் ஆனாதான் நீங்க ட்ரேட் பண்ணணும், இல்லையா பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட போயிட்டாவே சரியா ஒர்க் ஆகிடும் அப்படின்னு அவசியம் கிடையாதுல்ல. கரெக்டுங்க? இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி லெவல் நிறைய யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறதே நம்பாதீங்க தான் எல்லா வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? என்னையும் தான் நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா இருக்குன்னா பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.